ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினம் இன்று. இந்தியாவைச் சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி மற்றும் அரசியல்வாதி. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராகவும் பதவி வகித்திருக்கிறார். ஏபிஜே என்றால் அவுல் பகீர் ஜெய்னுலாபுதீன் என்பதுதான் அவரது முழு பெயர். தமிழ்நாட்டின் தென்கோடியில் ராமேஸ்வரம் என்ற ஊரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் மரக்கையார் மற்றும் ஜெய்னுலாபுதீன் என்ற தாய் தந்தையருக்கு 5வது மகனாக 1931 வருடம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி பிறந்தார். சிறு வயது முதல் படிப்பில் ஆர்வம் கொண்ட அவர் பள்ளி படிப்பை தனது சொந்த ஊரில் படித்தார். கல்லூரி படிப்பை திருச்சி தூய வளனார் கல்லூரியில் இயற்பியல் படிப்பும், அதனைத் தொடர்ந்து சென்னை தொழில் கல்லூரியில் விண்வெளி ஆராய்ச்சி படிப்பும் மேற்கொண்டார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் DRDO சுமார் 40 ஆண்டு காலம் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். மேலும் பிரதமரின் தலைமை அறிவியல் ஆலோசகராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயலாளராகவும் பணியாற்றினார். 1998ஆம் ஆண்டு இந்தியாவின் பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் இவர் முக்கிய பங்காற்றினார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவில் விஞ்ஞானியாகவும் பணியாற்றி இருக்கிறார். 2002 முதல் 2007 வரையான காலகட்டங்களில் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் எழுதியுள்ளார். குறிப்பாக அக்கினி சிறகு என்ற புத்தகம் மிகவும் பிரபலமானது. ஏவுகணை தொழில்நுட்பத்தில் இவரது பங்களிப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. தான் ஓய்வு பெற்ற பின்னும் நாட்டுக்கும் நாட்டின் மக்களுக்கும், குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு படிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இளைஞர்களை கனவு காணுங்கள் என்று கூறி வந்தார். இந்தியாவில் உள்ள ஏன் உலகத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்குள்ள மாணவர்களிடம் பேசி கலந்துரையாடியிருக்கிறார். பல்வேறு பட்டுடுப்பு மற்றும் பட்டம் அவரை தேடி வந்தது. படித்து டாக்டர் பட்டம் பெற்றார். பத்மபூஷன், ராமானுஜர் விருது, பாரத் ரத்னா உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் அவரை போற்றும் விதமாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கடைசி ஆசையான ஒன்று தன் இறப்பு மாணவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது நிகழ வேண்டும் என்பதுதான். அதுபோல ஷிலாங் நிகழ்ச்சி ஒன்றுக்கு கலந்து கொள்ள சென்ற அவர் மாணவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே மாரடைப்பு ஏற்பட்டு தனது இன்னுயிரை நாட்டுக்கு அர்ப்பணம் செய்தார். அவரது நினைவு தினம் இன்று. அவர் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்வோம். திரு ஏபிஜே நம்மை விட்டு சென்றாலும் அவரது எளிமை, நாட்டுப்பற்று மற்றும் உழைப்பு என்றென்றும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் இந்த மண்ணை விட்டு சென்றாலும் இந்தியாவில் உள்ள அனைவரது உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். ஜெய் ஹிந்த்.